வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். கனமழை காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு? நாளைக்கு சனிக்கிழமையடா, நாளைக்கு எப்படி ஸ்கூல் லீவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும்னு சுற்றறிக்கை வந்திருக்கு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 5 நாள் லீவ் விட்டாங்களே, தொடர்ந்து லீவ் விட்டாங்களே கடந்த வாரத்திற்கு முன் வாரம் எக்ஸாம் புயல் காரணமாக. அதனால் நாளைக்கு ஆஸ் யூஷுவல் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, நாளைக்கு சில விதமான மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நாளைக்கு இருக்குது. அதனால தான் வந்து நாளைக்கு வந்து ஒர்க்கிங் டே. பெரும்பாலான மாவட்டங்களுக்கு ஒர்க்கிங் டே. நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை வரும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளைக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் லீவ் தான். ஓகேங்களா? இப்போ நான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுற டைம், ஓப்பன் ஆகிற டைம் 5 o'clock இருந்தாலும் கூட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நாளைக்கு லீவு. தூத்துக்குடி மாவட்டத்தில் அண்டை மாவட்டமாக இருக்கக்கூடிய நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கால வரையின்றி பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா மூடல் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்திருப்பதாக செய்திகள் அப்படின்றது வெளியாகியிருப்பதன் விளைவாக ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழகத்தின் பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிப்பு அவ்வப்போது வெளியாகிக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஒட்டுமொத்தமாகவே நம்முடைய தமிழகத்தில் தொடர்ந்து ஒரு பரவலான மழை பொழிவு அப்படின்றது பதிவாகிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் பல மாவட்டங்களுக்கு அரையாண்டு தேர்வுகள் முடிந்து மீண்டும் பள்ளிகள் ஜனவரி 2ஆம் தேதி முதல் தொடங்கப்படுகின்ற ஒரு வேளையிலே ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழகத்தில் பள்ளிகளாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், விடுமுறை அறிவிப்பினை அந்தந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் 3 மணி நேரத்திற்கு முன்பாகவே அறிவிப்பை வெளியிட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறதுனால மேபி நியூஸை எந்த அளவுக்கு சீக்கிரமாக டிக்டேட்டட் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நாளையிலிருந்தே சில பள்ளிகளுக்கு 10 நாட்கள் விடுமுறை. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதி 22 ஆகிறது நண்பர்களே. 23ஆம் தேதியிலிருந்து தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் விடுமுறை அறிவிப்பு. சில பள்ளிகளில் ஜனவரி 2 வரைக்கும் விடுமுறை அறிவிப்பு என்ற செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, புத்தாண்டு வரப்போகிறது, பொது தேர்வும் வரப்போகிறது, ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் வரப்போகுது. அதற்கு தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்ளல் வேண்டும். இது வேறு முடிஞ்சு இன்னொரு சைக்கிளான் வேறு ஜனவரி கிட்ட வருது. அதோட மழை முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம பப்ளிக்குள்ளே போயிடணும். ஸோ அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளிகளில் நம்ம ஒரு விதமான அப்டேட்ஸை நம்ம கொண்டு தான் போக போகிறோம். ஸோ அதனால் வந்து மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே.